வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 2026 தொடரின் 44வது லீக் போட்டியில் கிரிக்கெட் ரசிகர்களின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட எல் கிளாசிக்கோ மோதல் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மே 2 அன்று கோலாகலமாக நடைபெற்றது. இரண்டு சாம்பியன் அணிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் மோதிய இந்த போட்டியின் முழுமையான மற்றும் விரிவான மேட்ச் ரிவ்யூவை இப்போது நாம் பார்க்கலாம். டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்தார். இரு அணிகளுக்கும் இந்த போட்டி மிகவும் முக்கியமானதாக அமைந்தது. ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் முன்னேற இரு அணிகளுக்கும் வெற்றி கட்டாயமாக இருந்தது. மும்பை அணி தங்களது இன்னிங்ஸை தொடங்கிய போது சென்னை அணியின் பந்து வீச்சாளர்கள் ஆரம்பம் முதலே சிறப்பான ஆதிக்கத்தை செலுத்தினர். மும்பை அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய வில் ஜாக்ஸ் சந்தித்த 5 பந்துகளில் வெறும் 1 ரன் மட்டுமே எடுத்து அன்ஷுல் கம்போஸ் வீசிய பந்தில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். ஆனால் மற்றொரு தொடக்க வீரரான ரியான் ரிகெல்டன் அதிரடியாக விளையாடி 24 பந்துகளில் 37 ரன்களை குவித்து அணிக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை அளித்தார். அவர் நமன் திர் உடன் இணைந்து பவர் பிளே ஓவர்களில் மும்பை அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். ரியான் ரிகெல்டன் அபாயகரமாக மாறி வந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமது அவரை 7வது ஓவரில் வீழ்த்தினார். இதன் பிறகு களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல் சில சிறப்பான ஷாட்களை ஆடி 12 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்தார். ஆனால் சென்னை அணியின் அறிமுக வீரரான ராமகிருஷ்ண கோஷ் தனது சிறப்பான பந்துவீச்சின் மூலம் சூரியகுமார் யாதவை வீழ்த்தி தனது முதல் ஐபிஎல் விக்கெட்டை பதிவு செய்தார். திலக் வர்மா 8 பந்துகளில் 5 ரன்கள் மட்டுமே எடுத்து நூர் அகமது பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். கேப்டன் ஹர்திக் பாண்டியா களமிறங்கி 23 பந்துகளை சந்தித்து 18 ரன்களை மட்டுமே எடுத்து மிகவும் சிரமப்பட்டார். ஒரு முனையில் விக்கெட்டுகள் விழுந்தாலும் நமன் திர் மிகச் சிறப்பாக விளையாடி 37 பந்துகளில் 57 ரன்களை குவித்து மும்பை அணியின் ஸ்கோரை தாங்கி பிடித்தார். இறுதியில் மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்களை மட்டுமே எடுத்தது. சென்னை தரப்பில் அன்ஷுல் கம்போஸ் 4 ஓவர்களில் 32 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் நூர் அகமது 4 ஓவர்களில் 26 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தினர். ராமகிருஷ்ண கோஷ் மற்றும் ஜேமி ஓவர்டன் தலா ஒரு விக்கெட்டை பெற்றனர். 160 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் களமிறங்கியது. இந்த சீசனில் சென்னை அணிக்காக விளையாடும் நட்சத்திர வீரர் சஞ்சு சாம்சன் கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் உடன் தொடக்க வீரராக களமிறங்கினார். ஆனால் ஜஸ்பிரித் பும்ரா தனது முதல் ஸ்பெல்லிலேயே சஞ்சு சாம்சனை 11 ரன்களில் ஆட்டமிழக்கச் செய்து ஆரம்ப அதிர்ச்சியை கொடுத்தார். அதன் பிறகு களமிறங்கிய உர்வில் படேல் மும்பை பந்துவீச்சாளர்களை அதிரடியாக எதிர்கொண்டார். அவர் வெறும் 12 பந்துகளில் 24 ரன்களை விளாசி சென்றார். 2 விக்கெட்டுகளை இழந்தாலும் கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் மிகவும் நிதானமாகவும் அதே சமயம் பொறுப்பாகவும் விளையாடினார். அவருடன் இணைந்த கார்த்திக் சர்மா அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஜோடி மும்பை அணியின் ஸ்பின்னர்கள் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்களை மிக எளிதாக எதிர்கொண்டது. ருதுராஜ் கேக்வாட் தனது பொறுப்பான ஆட்டத்தின் மூலம் 34 பந்துகளில் தனது அரைசதத்தை பதிவு செய்தார். இது அவருக்கு இந்த தொடரில் தொடர்ச்சியாக 2வது அரைசதமாகும். மறுமுனையில் கார்த்திக் சர்மா 39 பந்துகளில் தனது முதல் ஐபிஎல் அரைசதத்தை பதிவு செய்தார். இந்த ஜோடி 98 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியை வெற்றியின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றது. சென்னை அணி 18.1 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 160 ரன்களை எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ருதுராஜ் கேக்வாட் 48 பந்துகளில் 67 ரன்களுடனும் கார்த்திக் சர்மா 40 பந்துகளில் 54 ரன்களுடனும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். மும்பை தரப்பில் பும்ரா மற்றும் கசான்ஃபர் தலா ஒரு விக்கெட்டை மட்டுமே வீழ்த்தினர். கேப்டனுக்குரிய பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ருதுராஜ் கேக்வாட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதை வென்றார். இந்த மாபெரும் வெற்றியின் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 9 போட்டிகளில் 8 புள்ளிகளுடன் 6வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. மறுபுறம் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த தோல்வியின் மூலம் 9 போட்டிகளில் 4 புள்ளிகளுடன் 9வது இடத்திலேயே நீடிக்கிறது. சென்னை அணியின் இந்த எல் கிளாசிக்கோ வெற்றி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது மட்டுமில்லாமல் அணியின் பந்துவீச்சு மற்றும் பேட்டிங் என 2 துறைகளிலும் உள்ள சமநிலையை நிரூபித்துள்ளது. அன்ஷுல் கம்போஜின் சிறப்பான பந்துவீச்சும் ருதுராஜ் கார்த்திக் சர்மாவின் ஆட்டமிழக்காத பார்ட்னர்ஷிப்புமே இந்த வெற்றியின் முக்கிய தூண்களாக அமைந்தன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.